Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நவராத்திரி 8வது நாள். நைவேத்தியம் என்னன்னு பார்க்கலாமா? நவராத்திரி திங்கட்கிழமைக்கு கோதுமை ரவை பயத்தம்பருப்பு பாயசம் தான் பண்ண போகிறேன். 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு. இந்த பயத்தம்பருப்பை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பயத்தம்பருப்பு வறுப்பட்டாச்சு பாருங்க. ரொம்ப கலர் மாறல, லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போது பயத்தம்பருப்பு எடுத்த அளவு கோதுமை ரவை, இந்த கோதுமை ரவை சேர்த்து லேசாக கொஞ்சம் வெதிப்பிக்கலாம். இப்போது இந்த பச்சை வாசனை போக கோதுமை ரவையும் சேர்த்து வெதிப்பியாச்சு. இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோதுமை ரவையும் பயத்தம்பருப்பையும் நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா வேகட்டும்னுட்டு குக்கரில் 2 பங்கு தண்ணி விட்டுருந்தேன். எவ்வளவு அரிசியும் பாசி பருப்பும் எடுத்தோமோ இப்போது இந்த பருப்பையும் கோதுமை ரவையும் சேர்த்து இதில் 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வேகட்டும். குக்கர் 5-6 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கி எடுத்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள், தெரியுறதா? இந்த மாதிரி குழஞ்சி வந்திருந்தால் தான் பாயசம் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்ல பாகு வெல்லம். இந்த வெல்லம் கரைஞ்சி பச்சை வெள்ளை வாசனை போக கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி பச்சை வெள்ளை வாசனை போக கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான கோதுமை ரவை பயத்தம்பருப்பு சேர்த்த பாயசம் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். இது பயத்தம்பருப்போடு சேர்த்து அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முந்திரி பருப்பெல்லாம் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் சேர்த்ததுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பல்லாக நறுக்கின தேங்காயை நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு முந்திரி பருப்பு தான் வறுத்து சேர்க்க போகிறேன். ரொம்பவே ஈஸியான இந்த பாயசத்தை எல்லோரும் செஞ்சு பாருங்க. இன்றைக்கி சுண்டல் காராமணி பயிறு சுண்டல் தான். காராமணியை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே களைஞ்சி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து தாளித்து உப்பு காரப்பொடியும் சேர்த்தாச்சு. இப்போது இதில் தேங்காய் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சூப்பரான காராமணி சுண்டலும் ரெடி. இன்றைக்கி நவராத்திரி திங்கட்கிழமை 8வது நாள் நைவேத்தியம் கோதுமை ரவை பாயசம், காராமணி கார சுண்டல், தேங்காய் சாதம். இதுதான் இன்னைக்கு நைவேத்தியம். தேங்காய் சாதம்லாம் எல்லாருமே பண்ணுறது தான். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.